நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் இருக்கிறார். ஷபீர், இப்போ விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவா வெளிப்படுத்தி இருக்கிறார். நீட் தேர்வு வேண்டாம் என்று மேம்போக்காக அல்லாமல் அது சமூக நீதிக்கு எதிரான என்ற வகையில் இடஒதுக்கீட்டு பிரிவினரை பாதிக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு மாநில உரிமையை பாதிக்கக்கூடிய செயல் என்றையும் குறிப்பிட்டு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் பேசியிருக்காரு. அவர் ஏற்கனவே நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் விஜயுடைய நிலைப்பாடு. ஆனால் அதை மாணவர்கள் மத்தியில அவர் கடந்த முறை பேசும்போது அதை பேசி இருக்க வேண்டும். போதை பழக்கங்களை பற்றி அவர் கடந்த முறை பேசியிருந்தார். ஆனால் அவர் நீட் என்றது ஒரு பர்னிங் இஷ்யூ, தற்போதைய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்தை பற்றி விஜய் பேசவில்லை அப்படின்ற விமர்சனங்கள் என்பது எழுந்தது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அட்ரஸ் பண்ண வராரு அப்படின்னும் போது அந்த குறைந்தபட்ச ஹோம் ஒர்க் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு அவருக்கு அந்த மீண்டும் ஒரு வாய்ப்பு, மாணவர்கள் மத்தியில உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுனால அந்த நீட் இஷ்யூ பற்றி நிச்சயமாக ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு முடிவோட இன்று விஜய் பேசி இருக்கிறார். ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. அது ஒண்ணு, தமிழ்நாட்டுல நிலவக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடோடு அது ஒத்து போகிறது. விஜயுடைய நிலைப்பாடும் ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு கிடையாது. தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்களோ அதே நிலைப்பாட்டுல தான் நானும் இருக்கேன். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன், ஏற்கிறேன் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றது ஒரு நீண்டகால கோரிக்கையாகவே இருக்கிறது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த கோரிக்கை என்பது ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. அதை அவர் வலியுறுத்துகிறார். அது மட்டும் இல்லாம அது உடனடியாக செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட கொண்டு வாங்க அப்படின்னு அதற்கும் ஒரு கூடுதலாக ஒரு புது டிமாண்டையும் விஜய் வச்சிருக்காரு. சோ இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இது சாத்தியமா, செய்ய முடியுமா அப்படின்ற அந்த ஒரு டிபேட் அப்படின்றது இனிமேல் உருவாகும். சோ கிட்டத்தட்ட விஜயுடைய நிலைப்பாடு அப்படின்றது அவரு நீட் நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க.